காட்டுற? நீ அவனை பாத்தியா இல்லையா? அதையாவது சொல்லு. பார்த்தேன். என்ன சொன்ன? அவனு பட்டணத்துல ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாயை அடைச்சிங்க. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னையா எல்லாரும் வாயை மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க? அன்னைக்கு நான் உண்மையை சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆளு என்ன அடிச்சாரு. நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, இவன் தம்பி பட்டியா கிடக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசா மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தோமே. இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கிறது? என்னையா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. வைத்தியம் சொல்றது நியாயம் தானையா? மாணிக்கம், இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன தங்க சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க எல்லாம் மன்னிச்சிருக்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணிருக்கா. அவன் செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டிருப்பானுங்க. ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்த இல்லைங்களே, இந்த ஊருக்கே சொந்தமாச்சே. அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்குன்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தனுங்க. வாக்கே என்னால நிறைவேற்ற முடியலைங்க. இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகியதே இல்லைங்க. என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன். பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு. எங்க போறாரு? தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு புடி புடிக்கலான்னு போறாரு. நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டோன்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு மனுஷன். நிறுத்தியா? தம்பி தப்பு செஞ்சுட்டானேன்னு இந்த சிங்கம் தலை குனிஞ்சு நிக்குது. அதுக்காக கண்ட தெருப்பொறுக்கி நாயெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுதா அர்த்தம்? சரி, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. இவரு போய் தம்பிய கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை. நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு, நீங்க குடுக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்கையா, பொறுப்பு பொருளா இருக்க. என்னங்க, இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க. இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவனை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு. தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன் தம்பி பவுன் இந்த ஊருக்கு திரும்பி வரலைன்னா அந்த பழி உன்னை காலாகாலத்துக்கு சும்மா விடாது. வேற என்ன சொல்ல போறேன்? கண்ட போயெல்லாம் மூஞ்சில காரி துப்புறாயா? பவுல் செஞ்ச தப்புக்கு மாணிக்கே என்னடா செய்வான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ என் மூஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா, துப்பு. மாணிக்கம், அப்பனே பிள்ளையாரப்பா, இந்த முயற்சியில வெற்றி கிடைக்கணும். நான் வந்த காரியம் நிறைவேறணும். பெரியவரே, இந்த வயசான காலத்துல ஏன் ரிக்ஷா ஓட்டுறீங்க? பயத்துப்பாடு இருக்கே தம்பி, எனக்குன்னு வேற நாடு இல்லப்பா. என் நிலைமைதான் உங்களுக்கு. பட்டணத்துக்கு பொழப்ப தேடி வந்தியா? எதையோ தேடி இங்க வந்தேன். அது கிடைக்கிற வரைக்கும்
பொழைப்பும் தேட வேண்டியது. அப்ப ஒண்ணு செய்யப்பா, இங்க என் கூடவே தங்கிடு. தினம் இந்த ரிக்ஷாவை ஓட்டி 4 ரூபாய் எனக்கு கொடுத்துடு. மிச்சத்தை வச்சு நீ பொழைச்சுக்க. இந்த மருந்து 3 வேளை சாப்பிடு. உங்களுக்கு என்ன உடம்பு? நீங்க இன்னும் கிராமத்துக்கு போகலையா? போனேனே, போய் ஊர்ல உள்ள பயலாம் காரி துப்புனதை இந்த மூஞ்சில வாங்கிக்கிட்டு நம்மளை வளர்த்தாளே கிளவி, அவளை தூக்கி சுடுகாட்டுல வச்சு கொளுத்திட்டு உங்க அண்ணிய கிராமத்துக்கு பணையமா வச்சுட்டு உன்னை எப்படியாவது கூட்டிக்கிட்டு வராம கிராமத்துக்கு திரும்பறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்னால கிராமத்துக்கு வர முடியாது. You are unnecessarily spoiling my mood. Please get out. என்னப்பா பாக்க இந்த உலகத்துல உள்ள பாஷையெல்லாம் கத்துக்கிறதா இருந்தா ஒரு ரிக்ஷாக்காரனா இருந்தா போதும். என்னால வர முடியாது, வர முடியாது. அப்பா ராஜா, இது உன் கையில்லப்பா, காலில் கும்பிடப்பா கும்பிடப்பா கும்பிடப்பா. ஊருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. நீங்க கைய புடிச்சுதான் கேக்குறீங்க. நான் உங்க காலில் விழுந்து கேக்குறேன். தயவு செஞ்சு கிராமத்தை பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நீங்களும் இனிமே கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டிய தேவையில்லை. அண்ணிய லெட்டர் போட்டு வர சொல்லிருக்கேன். நீங்களும் அண்ணியை என் கூட ஏன் பங்களாவிலேயே தங்கிக்கலாம். வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். என்ன பங்களா? எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ சோறு போடுற. அது மட்டும் இல்லாம என் மாமனார் என்ன ஃபாரின் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவசரம்லையே. நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன்னா மெட்ராஸ்லயே நம்பர் 1 சர்ஜன் நான் தான். அப்படிப்பட்ட என்ன எதிர்காலமே இல்லாத அந்த கிராமத்துக்கு வர சொல்லி படிப்பே இல்லாத பட்டிக்காட்டி ஜனங்களோட தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும் வைத்தியம் பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமானா? சட்டத்துல அதுக்கு என்ன தண்டனை சொல்லி இருக்கோ அது கொடுத்து அனுப்புங்க. இங்க அனாவசியமான லெக்சர்லாம் வேண்டாம். யாரு? நீங்க? I am Chandrasekhar, retired district collector. I see. Please take it. Thank you. Thank you. ஏப்பா, நீ மாணிக்கம் தானே? நினைச்சு என்ன தெரியுதா உனக்கு? இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சது அவர் கூட பிறந்த தம்பியத்தான். அப்படின்னா டாக்டர் இவரோட தம்பியா? ஏன் அடிச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. மாணிக்கம், போலீஸுக்கு சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்ததுங்கிறதுக்காகவாவது என்கிட்ட சொல்லலாம்ப்பா. சொல், ஏன் அடிச்சே? அந்த வெக்க கேட்டேன். எப்படிங்க சொல்றது? ஐயாவை கேட்டீங்கன்னா இப்படி ஒரு பையனாவது காரி துப்புவீங்க. ஊரே திரண்டு வந்து ஐயா காலில் விழுந்தோம். எதுக்காக? எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணுங்கிறதுக்காக தானுங்களே. நான் பெத்த பிள்ளையா நினைச்சு
எல்லா குடும்பமும் சேர்ந்து அவனை படிக்க வச்சுட்டு அந்த ராக்கோ யாரோ ஒரு சிங்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த கல்வியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டு நமக்கு என்ன அந்த பையன் என்ன சொல்றான்னாக்க பட்டணத்தை விட்டு வரமாட்டானா அந்த கிராமத்துல எனக்கு என்ன எதிர்கால வாழ்வு இருக்குன்னு கேட்கிறான். அதான் அந்த படுவா மகனை உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன் கிராமத்தை சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வர்ற வேகத்துக்கு அவரை அழுவடுவா அறுத்து விடுவேன். இன்ஸ்பெக்டர், வேணும்னா மாணிக்கத்துக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். தேவையில்லை சார், நான் இப்ப அனுப்பிச்சேன். தேங்க்யூ. இந்த பருப்பா, யாரா இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கிற பழக்க சொல்றேன். நீ போலாம். மாப்பிள, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன மாமா அது? உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாக கேஸ் போட்டு உங்க அண்ணனை 7 வருஷம் உள்ள தள்ள போறேன். முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. ஆல் ரைட், நானே டீல் பண்ணிக்கிறேன்.